ஒரு நிமிஷம் அப்படியே லைன்ல இருங்க. எலுமிச்சை பழம் உங்க கையில வச்சுக்கோங்க. ஓகேவா? உங்கள் சரிங்க உங்க சரிங்க. உங்களுது இது ஆண்ட்ராய்டு செட்டா? ஆமாங்க, ஆண்ட்ராய்ட் ஃபோன் இது. ஆ கால் ரெக்கார்டர் இருந்து ஆன் பண்ணிக்கோங்க. பண்ணிக்கிறேன், சொல்லுங்க சொல்லுங்க. சரி ரைட். லைன்ல இருங்க ஒரு நிமிஷம். ம். அந்த பக்கம் இது வாய்ஸ் டிஸ்டர்பன்ஸ் இல்லாம பார்த்துக்கோங்க. சரிங்க. உங்க குலதெய்வம் பேர் என்னப்பா? முனீஸ்வரன். ம் இப்போ நீ உன் கையில எலுமிச்சை பழம் வச்சிருக்கிறல்ல? ஆமாங்க, வச்சுருக்கேன். எலுமிச்சை பழத்துல ஒரு கோடு ஒண்ணு நீளமா ஒரு கோடு ஒண்ணு தெரியும் பாரு. ஒரு பிளாக் கலர்ல ஒரு கோடு, ஒரு கீரல் ஒண்ணு தெரியும் பாரு. ஏதோ நல்லா தெரியல. நல்லா பாருப்பா. ஒரு கீரல் ஒண்ணு தெரியுது பாரு. சின்னதா ஒரு கீரல் தெரியும் பாரு. ஆமாம், சின்னதா தெரியுதுங்க. அப்புறம் இல்லன்னா சின்ன கீரல் தெரியும். இல்லன்னு சொன்னேன். சரி கேட்டுக்கோ. ம். அப்பா சொல்லுங்க சாமி. ஒரு ஒரு 3.5 வருஷமா உனக்கு கஷ்டங்கள் தொடர்ந்து இருந்துட்டே இருக்கு. உண்டா இல்லையா? ஆமாங்க. 3.5 வருஷமா உண்டா இல்லையா? ஆமாங்க ஆமாங்க, ரைட். இதுவரை உனக்கு அந்த கஷ்டங்கள் தொடர்ந்து இருந்தாலும் வைத்திய செலவு பெருசா ஒண்ணும் இல்ல இல்லையா? ஆமாங்க, கரெக்ட். இனி ஒரு 3.5 வருஷம் ஓகேவா? உன்னோட சூழ்நிலை மாறாது. சரியா? மாறாதப்பா, உன்னோட விதி மாறாது. சரியா? இனி 3.5 வருஷம் நீ நட்டப்படாம அட ஆண்டவா எனக்கு இந்த அளவுக்கு சோதனையா அப்படின்ட்டு நீ நட்டப்படாம அளவுக்கு நீ எண்ணாத அளவுக்கு சரியா உன்னை நான் கூட்டிட்டு போறேன். உனக்கு ரொம்ப சோதனை கொடுக்காம உன் கூடயே நான் வர்றேன். சரியா? இன்னொரு 3.5 வருஷம் நீ பொறுத்துக்கோ. சரியா? உனக்கு உன்னால முடியல அப்படின்னு ஒரு கட்டம் உனக்கு வரும்போது முனீஸ்வரா அப்படின்னு ஒரு நிமிஷம் நீ என்ன கூப்பிட்டீங்கன்னா போதும். சரியா? தொடர்பு இருக்கிறாரு. அப்படியெல்லாம் என்னதப்பா அது பச்சை மண்ணடா அது. என்ன விட்டு யாப்பா போயிடுச்சு அப்பா விதி விதி. நீ பொண்ணு அந்த குழந்தை அந்த பெண் குழந்தை ஒண்ணு அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு அந்த மாதிரி என்ன பெண் இல்ல. அவ கோவக்காரி. உண்டா இல்லையா? அவ கோவக்காரி தான். சரியா? ஆனா பாசக்காரி. சரியா? நீ நினைக்கிற மாதிரி இல்ல. கஷ்டப்பட்டாவது நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கிற குழந்தை அவ. சரியா? நீ நினைக்கிற மாதிரி இல்ல. எண்ணத்தை மாத்திக்கோ. ஆனா உன் நேரம் நெருங்கும் போது அவ கண்டிப்பா உன்னோட சேர்ந்து மறுபடியும் வாழ வருவாப்பா. இப்போ அது அவங்க அம்மா அப்பா வீட்டுக்கு போயிட்டு யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்கணும் 8 வருஷம் என் கூட வாழ்ந்துச்சு அது. இப்போ திரும்ப எப்படி அது ரிலேஷனுக்கு லிங்க் ஆனாங்கன்னு தெரியல. ஒரு வார்த்தை சொல்ல அதுக்கு ரிலேஷன் வைக்கிறாங்க, அம்மா பாக்குறாங்கன்ட்டு. அது விட்டு போய் 3 மாசம் ஆகுது. ஆகஸ்ட் 22 இல்ல உன்னை விட்டு பிரிஞ்சாலும் அந்த குழந்தை தன்னால உன்னை தேடி வருவான். சரியா? இப்போ என்ன நினைச்சிருக்கா? என் ஞாபகம் இருக்குதுங்களா அதுக்கு? என் ஞாபகம் எல்லாம் இருக்குதுங்களா? என்னப்பா? இல்ல என் மேல ஆசை இருக்குதுங்களா? இருக்குப்பா. உன்னை மனசார நினைச்ச குழந்தைடா அவ. சரியா? சரி. இப்ப நான் இந்த 11ஆம் தேதி பாப்பாக்கு பிறந்த நாள் வருது. 3வது வருஷம் பர்த்டே வருது. நான் போலாம் நினைக்கிறேன் வேலூருக்கு. அங்க போனாக்கா அவங்க ரிலேஷன் எதுனா பிரச்சனை பண்ணுவாங்களா?
ஓஹோ. நீ போலாம் வரலாம், ஆனா அந்த குழந்தைய இப்ப நீ கூட்டிட்டு வர முடியாது. அந்த பொண்ணை வந்து உன்னுடைய தாரத்தை நீ கூட்டிட்டு வர முடியாது. ம். சரியா? நான் போய் ஆனா பார்க்கல ஏதோ பிரச்சனை வராதுங்களா? வராது வராது. அப்ப நீ எப்ப வேணாலும் போலாம் வரலாம். அந்த பெண் அந்த பொண் உன்னோட தாரம் அதை தடுத்து நிறுத்துவா. சரியா? ம். ம். உனக்கு உனக்கு நீ பயந்துக்கிற அளவுக்கெல்லாம் அங்க ஒண்ணும் நடக்காது. சரியா? ம். தாராளமா நீ போய் வரலாம். ஆனா இன்னும் ம். இப்போ வந்து அந்த குழந்தை உன்னோட சேர்ந்து வாழ வராது. இன்னும் 3.5 வருஷம் ஆகணும். சரியா? இப்போ 3 வருஷம் அது அவங்க அம்மா அப்பா கூட தான் இருக்குமா அது? ஆமா, ஆஃப்டர் தான் வரும். அதுக்கப்புறம் தான் உன்னை தேடி உன்னோட சேர்ந்து வாழ வருமே இல்லப்பா, தவிர. அவங்க வந்து முஸ்லீம் ஜாதி அவங்க. கம்யூனிட்டி அப்புறம்ப்பா. சரியா? இல்லப்பா, எனக்கு யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த ஏமாத்தி கல்யாணம் பண்ணி அது கொடுத்தா. அது வந்து அவங்க அதாவது வீட்டுல வந்து இல்ல உனக்கு இன்னொரு கல்யாணம் இல்ல. உன்னோட தாரம் இவதான். சரியா? காலத்துக்கு இவதான் உனக்கு தாரம். சரியா? ம். உனக்கு இன்னொரு தாரத்துக்கு இன்னொரு தாரம் இல்ல உனக்கு. சரியா? ம். அந்த சரிப்பா. அந்த குழந்தைக்கு அதே மாதிரி தான். இன்னொரு திருமணம் நிச்சயம் நடக்காது. ம். எனக்கு அவங்க ஆல்ரெடி பையனெல்லாம் பாத்துட்டு இருக்காங்க, அதுவும் ஒத்துச்சுன்னு சொல்லிட்டு அந்த விஷயம் நடக்காது வந்து நடந்தது. நடக்காது நடக்காது. சரியா? சரிப்பா. நீ எதுக்குமே நீ பயந்துக்க வேண்டியது, நீ வருத்தப்பட வேண்டியது இல்லப்பா. சரியா? சரிப்பா. 3.5 வருஷம் நீ எப்போ வேணாலும் அவங்க போலாம் வரலாம். சரியா? ம். 3 வருஷம் கழிச்சுதான் அந்த குழந்தை உன்னோட வாழ வருவா. ம். அது வரும். உனக்கு எந்த பயமும் எதை நினைச்சு நீ தயங்க வேண்டாம். நான் இருக்கிற கூட. ம். சரிப்பா. சரியா? எந்த நேரமும் எனக்கு அது வந்து என்னை பத்தி ஸ்டேஷன் எல்லாம் ரொம்ப கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு, இப்ப ஸ்டேஷன்ல இப்ப கோர்ட்டு கேஸ் எல்லாம் சுத்திங்கிற வர நானு. நான் அப்படி பண்ண இப்படி பண்ண ரொம்ப டார்ச்சர் எல்லாம் பண்ணேன்னு சொல்லிட்டு இல்லாத பொய்யெல்லாம் அது சொல்லி கோர்ட்டு கேஸ் எல்லாம் எடுத்துக்கிறாங்க அவங்க வீட்டுல, அதெல்லாம் சேர்ந்து. இல்லப்பா, எதுவுமே நடக்காதுடா. சரி, ஏன்னா திரும்ப 12ஆம் தேதி வாய்தா. நம்ம போன வாரம் போனோம், அவங்க வரல, அவங்க கோர்ட்டுக்கு வரல. விட நம்ம மட்டும் தான் வேலூர் போய் அட்டென்ட் பண்ணிட்டு வந்தோம். நான் இருக்கிற கூட. அப்பா சரிப்பா. உன் கூட நான் இருக்கிறேன். எந்த நேரமும் நீ என்ன நினைச்சுக்கோ. மகா முனீஸ்வரன் நினை போதும். நான் வரேன் உன் கூட. சரிப்பா. கண்டிப்பாப்பா, ரொம்ப நல்லது நடந்தா போதும். இப்போ இன்னொரு விஷயம், நான் வந்து இந்த மாதிரி சாமிக்கு பாட்டுங்கெல்லாம் எழுதிக்கிற சிவந்தலை இப்போ ஆல்பம் போடலான்னு ரொம்ப முயற்சி பண்ணிக்கிறேன். அது கை கூடமா கூடாதான்னு தெரியல எனக்கு. என்கிட்ட என்ன வரம் கேக்குறியா இல்ல என்ன கேள்வி கேக்குறியா? இல்லப்பா, நான் ரொம்ப முயற்சி பண்ணிக்கிறேன். அதுக்கே தெரியாது ஆகாத விஷயம். அப்பா ரொம்ப ஆல்பம்ஸ் எல்லாரும் கூப்பிட்டு பேசிக்கிறேன் நானு. இந்த மாதிரி நம்ம டிசம்பர்ல இந்த மாசம் இல்ல அடுத்த மாசம் சாமி பாட்டு 2 பாட்டு நம்ம பாடி யூடியூப்ல விடலான்ட்டு. அப்பா அது தடங்கல் ஆயிடுச்சு. அது நான் சொல்றது கேக்குறியா கொஞ்சம்? சொல்லுப்பா. நான் சொல்றது கேட்டுக்காம நீ பாட்டிக்கு பேசிட்டு இருக்கிற. சொல்லுங்கப்பா. அப்போ நீ என்கிட்ட வரம் கேக்குறியா இல்ல கேள்வி கேக்குறியா? வரம் கேட்டுக்கிறேன்ப்பா. வரம் தானே கேட்கணும். கேள்வி கேக்குற ஆகுமா ஆகாதான்ட்டு. சரிங்கப்பா, அது வரதுக்கு மட்டும் கொடுங்கப்பா எனக்கு. இதுல இருந்து என்னப்பா, இன்னைய பொழுதுல இருந்து 8 பொழுது கழிச்சு கூப்பிடுவாங்க. ரொம்ப நல்லதுப்பா. சரியா? சரிங்கப்பா. இதுல இருந்து 8 பொழுது 8 நாள் கழிச்சு கூப்பிடுவாங்க. நான் ஃபர்ஸ்ட் பாட போறது உங்க பாட்டாப்பா. சந்தோஷமாடா மகனே. ஃபர்ஸ்ட் இருந்து நான் பாட்டு உங்களுக்கு சாமி பாட்டு சிவன் தான் பாடணுங்க. சந்தோஷமாப்பா, சந்தோஷம். நான் வர்றேன் உன் கூட. இதுல இருந்து 9வது பொழுது, அதாவது 8 பொழுது முடிஞ்ச உடனே 9வது பொழுது உனக்கு அழைப்பு வரும். சரிங்கப்பா. சரியா? சரிங்க. 9வது பொழுது உனக்கு அழைப்பு வரும். சந்திச்சுட்டு வா. போறதுக்கு முன்னாண்ட என்ன தரிசனம் பண்ணிட்டு போ. கண்டிப்பாப்பா, கண்டிப்பா. சரியா? சரிப்பா. நீ ஆலயத்துக்கு வந்துட்டு போலீனா நான் கூட வரேனப்பா. சரிப்பா, கண்டிப்பாப்பா. சரியா? அப்பா இன்னொரு விஷயத்த நீ மனசுல வச்சிருக்கிற. சரியா? ஆமாங்க. இன்னொரு விஷயத்த நீ மனசுல வச்சிருக்கிற. நான் உனக்கு அதை நிறைவேற்றி தர்றேன். இன்னொரு விஷயம் அது சொல்லுங்கப்பா. நான் இன்னொரு பொண்ணு மனசை பத்தி கேட்டுங்களா? அது இல்லப்பா. வேற எதுப்பா? அது இல்ல, இன்னொரு விஷயம்.
தொழில் தொழில் ரீதியா நீ இன்னொரு விஷயத்த மனசுல நினைச்சிருக்கிற. ம் சரியா? சரிப்பா. தொழில் ரீதியா இன்னொரு விஷயத்த நீ மனசுல நினைச்சிருக்கிற. ம் அதையும் நான் நடத்தி காட்டுறேன். ம் சரியா? சரிங்க. ம். உனக்கு அழைப்பு வந்த உடனே ம் போறதுக்கு ஒரு ஒரு பொழுது முன்னாடியோ இல்லாட்டி போற அன்னைக்கோ என் ஆலயத்துக்கு வந்து என்ன தரிசனம் பண்ணிட்டு போ. கண்டிப்பா கண்டிப்பாப்பா. சரியா? உங்களோட ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் போவேன் நான். வெற்றி உனக்கு வெற்றியை ஈட்டு தர்றேனப்பா. ம் அப்போ நான் 11ஆம் தேதி ஊருக்கு போனா ஏதோ பிரச்சனை வராதுன்றீங்களா? தைரியமா போல நான் இருக்கிறேன். சரிப்பா. ஆனா என் கூட வராதது வெறும் வீட்டுல பேச சொல்றீங்களா? அந்த குழந்தை உன்னோட வாழ வர்றது இன்னும் 3.5 வருஷம் ஆகும். கண்டிப்பா 3.5 வருஷம் கழிச்சு தான் உன்னை திரும்பி உன்னை தேடி வருவா. அது அது வரும். வரைக்கும் அது எனக்கு பேசாதுங்களா? ஃபோன் கூட பண்ணி பேசாதுங்களா? பேசலாம். நீ இப்போ நேர்ல பார்த்தா பேசலாம், வைக்கலாம். உன் மேல அதுக்கு பாசம் இருக்குது. ம் சரியா? ம் உன் மேல பாசம் இருக்குது. சரியா? அப்பப்போ உன்னால முடிஞ்சா போன்ல கான்டாக்ட் பண்ண, இல்லாட்டி நேர்ல போயிட்டு வா. எந்த பிரச்சனையும் வராம நான் பாத்துக்கிறேன். உங்க கூட நான் வரேன். சரிப்பா. சரியா? சரிப்பா. அந்த குழந்தை கோவக்காரி. ம் ஆனா குணவத்தியடா. நல்ல குணம், கொடுக்க மாட்டாயில்ல அவ? நல்ல குணமானவன், நல்ல பாசக்கார குழந்தை அது. சரியா? ம் ம் ம். உன்னோட 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 வாக்குவாதம் பண்ணாலும் ம் உன்னை அனுசரிச்சு நடந்துக்கிட்டாலா இல்லையா? ஆமாப்பா. அப்புறம் கேக்குற வருவா. அதெல்லாம் இருந்து என்னத்தா விட்டு போச்சுன்னு தெரியலையாப்பா. ஏதாவது காரணம் தெரிய மாட்டேங்குது. காரணம் உனக்கு அது விதியப்பா. சரியா? ம் அது வந்து விதி. சரியா? ம் இதுல இருந்து உனக்கு 3.5 வருஷம் தன்னால உன்னை தேடி வருவா. சேர்ந்து வாழ்ந்துக்கோ. சரியா? அன்னைக்கு விட்டுட்டு போயிட்டு இப்ப நீ சந்தேகப்பட்ட மாதிரி நீ அன்னைக்கு என்ன விட்டுட்டு போயிட்டு வேற ஏதாவது லிங்க் இருக்கான்ட்டுலாம் நீ நினைக்கிறது தப்புடா மகனே. சரிப்பா. சரியா? அவளோட உன்னோட வாழ்ந்தா எந்த அளவுக்கு குணவத்திங்கிறது உனக்கு நல்லாவே தெரியும். ஆமா ஆமா நல்லா தெரியும். அவ கோவக்காரியா இருந்தாலும் நல்ல பாசக்காரி அவ. சரியா? ம் உன்னை விட்டு விலக மாட்டா. சரியா? எனக்கா நம்ம போன வாரம் கோர்ட்டு கேஸ்ன்னு போகும்போது அங்க விசாரிச்சுல ரொம்ப பேர் சொன்னாங்க வீட்டுல எங்க அம்மா கிட்ட மாமா கிட்ட எல்லாம் இந்த மாதிரி யாரோ ஒரு பையன் கூட வண்டியில போறது சுத்திங் அப்பா அது ஒரு விஷயமா அது ஒரு பக்கம் போது வர்றது அதெல்லாம் இயல்புடா. சரியா? அந்த குழந்தை அந்த மாதிரி இல்ல. சரியா? நீ கவலைப்பட வேண்டியதே இல்ல. நான் இருக்கிறேன். என் குழந்தைக்கு இப்ப தான் சொல்றீங்களா? என் பொண்ணு இப்ப டாக்டர் ஆயினே அது குழந்தை என் குழந்தை பத்தி என்ன சொல்றீங்களா? அது எப்படி இருக்குது? என்னையே தான் நினைச்சு கேட்டுக்குது. அது அதுக்கு என்ன வயசு? 3 வயசு போகுது. 11ஆம் தேதி வந்துச்சுன்னா 3 வயசு குழந்தைக்கு விதி என்னன்னு கேக்குறியா நீ? அதுக்கு ஊர் உலகம் தெரியுமா முதல்ல? இல்லப்பா, என் மேல அவ்வளவு ஒரு ஆசை இருக்கு. அங்க போய் கூட அது 2 மாசமா என்ன நினைச்சு கேட்டு அந்த மாதிரி அழுதுங்குது. அப்ப கூட இது ஒரு போன் பண்ணி கொடுக்க மாட்டேங்குது. நான் பண்ணாலும் போன் பிளாக்லிஸ்ட் போட்டு வச்சுக்காங்க அவங்க வீட்டுல இருக்கிறவங்க எல்லாரும். அதுதான் போனா குழந்தையா கவலைப்படாத. ஓகே? சரியா? இது உனக்கு இது உன்னோட விதிதா தவிர சதியெல்லாம் ஒண்ணு இல்ல. உனக்கு அந்த குழந்தையோட தான் உனக்கு வாழ்க்கை. சரியா? உன் கடைசி காலகட்டம் வரும். அவ உன் கூட வருவா. உன்னோட கடைசி வரும் அவ தான் உன்னோட வாழ்வா. உனக்கு இன்னொரு தாரம் கிடையாது. சரியா? சரிப்பா. அப்ப யாரும் எங்களுக்கு ஏதோ பண்ணீங்களா அந்த சூனியம் அதெல்லாம்? அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா. பிளாக் மேக்ஸ் அதெல்லாம் ஒண்ணு இல்ல. இதோட உன்னோட விதியோட சதி தவிர உன்னோட விதியை தவிர இதுல சதி எல்லா அளவுக்கும் சதி இல்லப்பா. சரியா? விதியெல்லாம் மாத்த முடியாதாப்பா? இது நீங்க நினைச்சா மாத்த முடியாதா? விதி காரணமே நீங்க தான். நீங்க நினைச்சா மாத்தலாம் இல்லீங்களா? அது மனசு மாத்தி வர வைக்கலாம் இல்லீங்களா? வாதம் பண்றியா? வாக்குவாதம் பண்றியா? விதி இல்லப்பா, நான் யாருக்கு எந்த கெட்டதுல அதை நினைக்கிறப்பா. எனக்கு என்ன இந்த மாதிரி விதி இருந்தா கேட்டுக்கிறேன் அப்பா. விதிங்கிறது வந்து தெய்வங்களுக்கே விதிதான். சரியா? தெய்வங்களா இருந்தாலும் விதிதான். விதிக்கு உட்பட்டது அனைத்து ஜீவங்களுடைய வாழ்க்கையும்.
புரியுதா? ம். விதிய நீ நினைச்சா மாத்தலாம், நீ நினைச்சா மாத்தலாம் இல்ல அப்படின்னு நினைக்கிறது. ம். விதிக்கு ஆண்டவனா கடவுளா தெய்வமா இருந்தாலும் விதிக்கு வழி விட்டுதாப்பா ஆகணும். ம். சரியா? எனக்கு இன்னொரு விஷயம் உங்ககிட்ட தெரிஞ்சுக்கணும். நான் அப்பா மனசுல இருக்கிறது ரொம்ப விஷயம். கேளு. அது 8 வருஷத்துக்கு முன்னாடி வந்து என்ன பார்க்க போகும்போது இந்த மாதிரி சொந்த பந்தம்லாம் யாரும் இல்ல, அம்மா அப்பா செத்துட்டாங்க, நான் ஹாஸ்டல்ல இருந்து வந்து இங்க தங்கி நிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் நீ ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிச்சு. பரவாயில்ல. இப்போ திடீர்னு போயிருந்து கூட ஒன்னும் பிரச்சனை இல்லை. என்ன பண்ண மாதிரி சொல்லிட்டு வந்து என் கூட 8 வருஷம் இருக்கணும், யாருமே இல்ல சொந்தம் இல்லன்ட்டு. இப்ப பார்த்தாக்கா ஒரு ஊரே சொந்தக்காரங்களா இருக்கிறாங்க. அது இருக்கட்டும். அதுதான் அப்பா விதிங்கிறது. அது என்ன விஷயத்துக்கு அது வந்துச்சுன்னு தெரியல. அவங்க பாட்டி விட்டு 8 வருஷம். நீ இவ்வளவு தூரம், அதாவது நீ இவ்வளவு தூரம் இன்னைக்கு என்னன்னு கேக்குறவன், நீ அன்னைக்கு நீ உனக்கு தாரமா ஏத்திக்கும் போது நீ முன்ன பின்ன தெளிவுபடுத்திதல்ல நீ தாரமா ஏத்திட்டு இருந்திருக்கணும். யாருமே இல்ல, எந்த ஹாஸ்டல்ல நான் வந்து இல்லப்பா உனக்கு இது வந்து விதிதான். அவளுக்கு பெத்தவங்க இருக்கிறாங்க. அவளுக்கு கூட பிறந்தவன் ஒருத்தன் இருக்கிறான். இல்ல ஒரு தங்கச்சி தான் இருக்குது பாத்து. தங்கச்சி கூட பிறந்தவன், தம்பி கூட பிறந்தவன் ஒருத்தன் இருக்கிறான். தம்பி இருக்கிறான். தங்கச்சி தான் பார்த்தோம் போட்டோல. அது தங்கச்சி. அதுக்கு கல்யாணம் 3 குழந்தைங்க இருக்குது நெஞ்சில. இல்லப்பா, அதுக்கு கூட பிறந்தவன் ஒருத்தன் இருக்கிறான். சரியா? இன்னொருத்தர் இருக்கிறான். ஒருத்த கூட பிறந்தவன் ஆண் ஒருத்தன் இருக்கிறான். கூட பொண்ணு ஒருத்தி. ஆமா, சரியா? இது மொத்தம் அந்த குடும்பத்துக்கு வந்து 3 வாரி. சரியா? முடிச்சா நீ வேணா போய் தெளிவுபடுத்திக்கோ. நட்டம் ஒண்ணு இல்லையாப்பா. உன்னை தேடி கண்டிப்பா அந்த காலகட்டம் நெருங்கி வரும்போது உன்னை தேடி கண்டிப்பா வருவா. தாரத்தை ஏத்திக்கிட்டு வாழ்ந்துக்கோ. கடைசி காலம் வரும், அவதான் உனக்கு துணை. வேற நடுவுல யாரு வந்தாலும் போனாலும் எப்படி வந்தாங்களோ அப்படியே போயிருவாங்க. சரியா? நடுவுல இடையில யாரு வந்தாலும் எப்படி வந்தாலும் அப்படியே போயிருவாங்க. இன்னொரு விஷயத்த நீ கவனத்துல வச்சுக்கோ அப்பா. உன்னுடைய வருமானத்தை நீ வெளியே காட்டக்கூடாது. சரியா? எளிமையாக பாக்குறவங்க பார்வைக்கு நீ எளிமையாதான் இருக்கணும். பாக்குறவங்க பார்வைக்கு நீ எளிமையாதான் இருக்கணுமே தவிர கம்பீரத்தை காட்டக்கூடாது. அப்பா அதை தானடா நான் சொல்றேன். சரியா? கம்பீரத்தை காட்டக்கூடாது. உனக்கு எவ்வளவு வந்தாலும் அதை நீ மறைமுகமாக வச்சிருக்கணுமே தவிர 4 பேருக்கிட்ட வாயை விட்டு பேசுனீன்னா சிக்கல் 2-3 சிக்கல்ல நீ மாட்டிக்குவ. அப்புறம் புரியுதா? கோர்ட் இனி வர்ற காலகட்டங்கள்ல கோர்ட்டு கேஸ்ன்னு சொல்லி நீ போக வேண்டியதா வந்துரும். புரியுதாப்பா? காசு விஷயமாவே வந்து நீ போய் கூண்டுல நிக்க வேண்டியது அளவு வந்துரும். கவனத்துல வச்சுக்கோ. சரிப்பா, புரிஞ்சுச்சுங்க. ஆல்பம்ல எதனா வந்துச்சுனாக்கா நான் யார்ட்டையுமே இது பண்ணிக்க கூடாதுன்றீங்க. ஆமா, நீ வந்து அதாவது உன்னோட தோற்றத்துக்கு வந்து நீ நல்ல லட்சாதிபதி அப்படிங்கிற மாதிரி யார் பார்வைக்கும் தெரியக்கூடாது. பாவம் அவன் அப்படிங்கறதான் நினைக்கிறமே தவிர நீ வந்து அதிபதி தனாதிபதி நீ யார் பார்வைக்கு நீ படக்கூடாது. சரிப்பா, அப்படியே தெரிஞ்சவங்க தெரிஞ்சுக்குவாங்க. சரியா? தெரிஞ்சவங்க தெரிஞ்சுக்குவாங்க, புரிஞ்சுக்குவாங்க. புதுசா மத்தவங்க பார்வைக்கு நீ வந்து ஆடம்பரமா கண்ணுக்கு படக்கூடாது. அப்படி நீ ஆடம்பரமா பாக்குறவங்க கண்ணுக்கு படணும்னு நீ நினைச்சினா உனக்கு நீயே சிக்கல்ல வலை விரிச்சுக்கிட்ட மாதிரி தான். புரியுதா? உனக்கு நீயே சிக்கலுக்கு வலை விரிச்சுக்குவ. சரியா? அப்பா இது முனீஸ்வரனுடைய ஆக்னா அப்பா. சரியா? கேட்டுக்கிட்டு கட்டுப்பட்டு நடந்துக்கோ. என் வார்த்தை மீறினீனா அனுபவப்படுறது நீயா நானா? கவனத்துல வச்சுக்கோ.
சரியாப்பா? ம் சரிப்பா. அப்பா இப்போ இந்த எலுமிச்சப்பழம் என்ன பண்றாங்கப்பா? இந்த எலுமிச்சப்பழம் என்ன பண்றாங்க? அப்பா, சொல்லுங்கப்பா. உன் கையில இருக்கிற கனி என்னோட சொரூபம். அது என்ன பண்றாங்கப்பா? என்ன பண்ணுன்னு நினைக்கிறேன்? ஜூஸ் போட்டு குடிக்கிட்டீங்களா? வேண்டாம். உன்னுடைய ம் உன்னுடைய பாக்கெட்ல வச்சுக்கோ. ம் சரி, இல்லைன்னா நீ ஸ்டே பண்ற, நீங்க தங்குற இடத்துல உங்க உங்க சாமி செல்ஃப் இருக்கு இல்லையா? ஆமாங்க சாமி செல்ஃப் ஒரு போட்டோ ஒண்ணு மாட்டி வச்சிருக்கீங்க. ஆமாங்க. ஓகேவா? ஒரே சொல்றாங்க, இப்போ எல்லாம் எடுத்துக்கிற பூஜை ரூம்ல அப்பா செத்துட்டா இருக்கணும் 3 மாசம் ஆகலன்னு சொல்லிட்டு ஓகே ஒயிட் வாஷ் பண்ணும்போது எடுத்து இன்னும் நாங்கள் பூஜை சாமான வச்சு பூஜை எதுவுமே பண்ணல உங்க வீட்டுல. ஓகே. ஒரே போட்டோ மட்டும் தான் வச்சுக்கிறாங்க உள்ள. அதை தானே இப்ப நான் சொன்னேன். ஒரே ஒரு போட்டோ மாட்டி வச்சிருக்கேன்னு தானே சொன்னேன். ஆமாப்பா. அங்க வச்சிரு. ம் ஒன்னும் அங்க வெயி, இல்லாட்டி நீயும் போக்குவரத்துக்கு வச்சுக்கோ. ரெண்டுல உனக்கு எது தோத்து வருதோ அதை வச்சு அதை பண்ணிக்கோ. சரியா? புரியலப்பா. ஒன்று ஃபோட்டோ எடுத்துனா இல்லை, இன்னொன்று என்ன பண்ணுவாங்க? என்னப்பா? ஒன்று ஃபோட்டோ கிட்ட வைக்கணும், அது இல்லைனாக்கா என்ன பண்ணணும்? நீ பாக்கெட்ல வச்சுக்கோ. சரிங்க சரிங்கப்பா. ஓகே, சரியா? சரிங்கப்பா. அப்போ நான் 11ஆம் தேதி போனாக்க எனக்கு ஏதோ பிரச்சனை வராதுன்றீங்களா? நான் வர்ற கூட ம் பயப்பட வேண்டியது. ஊர்ல எல்லாம் அந்த முஸ்லீம் ஜாதி தான் ரொம்ப பிரச்சனை பண்றது மாதிரி நீ பேசுறாங்க. பயப்பட வேண்டியது இல்லப்பா. சரிப்பா. என்ன வாதம் வந்தாலும் ம் உன் மேல கைய வச்சிருவாங்களா, என்ன ஏதாவது கோர்ட்டு கேஸ்ன்னு ஸ்ட்ராங் பண்ணி விட்டுருவாங்களா அப்படின்னு நீ பயந்துட்டு இருக்கிற. ஆமாப்பா. அப்பா, வாய்ஸ் டிஸ்டர்பன்ஸ் வருது பாரு. சொல்லுங்கப்பா. நீ உனக்கு நம்மள ஏதோ சிக்கல்ல விட்டுருவாங்களான்ட்டு பயந்துக்கிறேன். உண்டா இல்லையா? சரிங்கப்பா. ஆமாப்பா. அதுக்கு நீ பயந்துக்க வேண்டியது இல்ல. நான் இருக்கிற கூட, நான் வருவேன். சரியா? நீ பாக்கணும்னு தோணுச்சுன்னா குழந்தைய பார்க்க வந்தேன், உன்னை பார்க்க வந்தேன், அவ்வளவுதான். வேற எந்த இது இல்ல. சரிப்பா. நீ யதார்த்தமாவே நீ பேசிட்டு போயிட்டு வந்துட்டு இருந்தீங்கன்னா போதும். உன்னோட காலகட்டத்துக்கு அவ தன்னால உன்னை தேடி வருவா. எந்த காலத்துக்கு கொண்டு அவளுக்கு இன்னொரு மறுமணம் இல்லப்பா. சரியா? எந்த காரணத்துக்கு கொண்டு அந்த பெண்ணுக்கும் சரி உனக்கும் சரி மறுமணம் கிடையாது. நீங்க 2 பேர் தான் காலத்துக்கும். சரியா? சரிப்பா. அந்த அவங்க பேசி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. எனக்கு தெரியாத விஷயம், அதுக்கு தான் நான் கேட்டேன். நடக்காது. அதுவோ ஒத்துக்கிட்டீங்களா? நடக்காது. நடக்காது. அதுவோ ஒத்துழைக்கிறதுக்கு இல்ல எப்படி வாதம் நடந்துச்சு அப்படியே பிரியுமே தவிர இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லப்பா. சரியா? நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லையே. ஃபோன் பண்றேன் அப்படின்னாக்கா நான் போகும்போது உங்களுக்கு ஃபோன் பண்றேங்க. ஹலோ. நான் என்ன சொன்னீங்க? நான் உங்களுக்கு சாயங்காலம் ஃபோன் பண்றேங்க சார். இல்லை, நான் அவங்க ஊருக்கு போகும்போது உங்களுக்கு ஃபோன் பண்றாங்க. எனக்கு நீங்க பண்ண வேண்டியது இல்லை. ம் கோயில்ல முனீஸ்வரன் கோயில்ல போய் சாமி கும்பிட்டு அங்கிருந்து அவருக்கு அந்த எலுமிச்சை பழம் நீங்க வாங்கிட்டு போனீங்கன்னா போதுமானது. சரியா? சரிங்க சரிங்க. ஒரு சூழலை தந்துட்டு ஒன்று எடுத்துன்னு போட்டுங்களா? கோயில்ல சாமி ஒன்றும் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதாவது நீங்க போகும்போது சாமி இந்த மாதிரி எல்லைக்கு தாண்டி அவளை போய் என்னுடைய தாரத்தை பார்க்க போறேன். உன் குழந்தை நான் தாரத்தை பார்க்க போறேன். உன் குழந்தைய நான் பார்க்க போறேன். எனக்கு எந்த விதமான இடைஞ்சலும் இல்லாம நல்லபடியா நான் போயிட்டு வரணும். நீ எனக்கு கூட வரணும். இதை மட்டும் நீங்க கேட்டு சாமி கும்பிட்டு எலுமிச்சை பழம் கொண்டு போனீங்கன்னா போதும். சரியா? சரிங்க சரிங்க சாமி. உங்க எந்த ஊர் சாமி நீங்க? எனக்கு சொந்த ஊர் பெங்களூர் தான். பெங்களூர்ல சிவாஜி நகர். ஆனா இப்போ தமிழ்நாடு ஷிஃப்ட் ஆயிட்டேன். ஈரோட்ல இருக்கிறேங்க. ஈரோடு. ஓகேவா? டெக்ஸ்டைல் சிட்டி. இப்போ இன்னொரு விஷயம். இப்போ என்னோட இது வந்து நீங்க வாட்ஸ்அப்ல எடுத்தீங்களா இல்ல யூடியூப்ல எடுத்தீங்க? ஃபேஸ்புக்ல எடுத்தீங்களா யூடியூப்ல எடுத்தீங்களா? ஃபேஸ்புக்ல எடுத்தேன் சாமி. ஃபேஸ்புக்ல.
ஓகே, யூடியூப்ல அப்லோட் பண்ணிக்கிறேன். இப்போ உங்களுக்கு எப்படி என் வாக்கு சொன்னனோ ம் இதே மாதிரி யூடியூப்ல அப்லோட் பண்ணியிருக்கிறேன். அது ஆ டைட்டில் வந்து ம் அருள்வாக்கு சாமின்னு போட்டிங்கன்னா, டைட்டில் அருள் வாக்கு சாமி. சரிங்க. ஆமா, தமிழ்லயோ இல்லாட்டி இங்கிலீஷ்லயோ போட்டிங்கன்னா ம் என் போட்டோ வரும். சரிங்க. நான் உங்களுக்கு ஒரு 2 மணிக்கு ஃபோன் பண்ணுறேங்க. வெளியே சாப்பாடு போகணுங்க, வேலைமலைக்கிறாங்க. ம் ஒரு 2 மணிக்கு ஃபோன் பண்ணுறேங்க உங்களுக்கு. நோ சான்ஸ். என்ன விஷயம்? இல்லை இல்லை, இப்போ வேலைமலைக்கிறேன் இல்லைங்களா, நான் அப்புறமா பேசுவேங்க. ஒரு 2 மணிக்கு ஃபோன் பண்ணிட்டு. யார் நீங்க? வேலை மேல இருக்கிறீங்களா? ஆமாங்க. ஓகே, கிளியர். பேசுறதெல்லாம் பேசி முடிச்சாச்சு. நீ 2 மணிக்கு மேல என்ன பேச போறீங்க? இல்லை இல்லை, ஈவினிங் சொல்கிறேங்க. நோ சான்ஸ். எப்பவுமே மதியானம் 12 மணிலேருந்து 2 மணி வரும் தான் டைம். ஓகேவா? அதுதானா? சரிங்க சரிங்க சார். 12 to 2 below. 2 o'clock to 2 o'clock. Sorry, 2 o'clock to 2 o'clock below. Okay. ஓகே ஓகே சார். Bye. பாய்.